அனிதா ஃப்ரம் மேட்டுப்பாளையம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சண்டே மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். சண்டே காலையில் எந்திரிச்ச உடனே நான் வந்து நாட்டுக்கோழி வந்து வாங்கியிருந்தாங்க. அது காலையில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அது வந்து காலையில் இட்லி செஞ்சுட்டு அப்புறம் இட்லிக்கு வந்து நாட்டுக்கோழி குழம்பு வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் எல்லோரும் எந்திரிக்கவங்களையும் நான் ஏபிசி ஜூஸ் போட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு கேரட்டு, ஆப்பிள், பீட்ரூட் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து ஜூஸ் போட்டு அவங்களுக்கு வச்சுட்டேன். வெளியில் வந்து கொஞ்சம் வெயில் கொஞ்சம் ஓவராக இருக்கறனால நேரத்தில் இந்த வாசல் கூட்டுறது பெருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கிச்சன் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலான்னு வந்துட்டேன். நான் மொத்தமாக இன்றைக்கி இட்லிக்கு தானே, அதனால கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எல்லாமே குக்கர்லேயே போட்டுட்டேன். சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு மசாலாலாம் போட்டு மொத்தமாக சிக்கன்லாம் போட்டுட்டு நான் அதிலே வந்து ஒரு மசால் மாதிரி நல்லா ரெடி பண்ணி கொஞ்சம் தண்ணியாக குழம்பு வச்சுட்டேன். அது வந்து நம்ம வந்து இட்லிக்கு ஊற்றி சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மதியானம் வந்து நிறைய சிக்கன் இருக்குது, அதனால் மதியானத்துக்கு தனியாக சிக்கன் பிரியாணி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். இனியொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து சிக்கன் வந்துட்டு இருக்கும்போதே சுடு தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எப்போவுமே மார்னிங் வந்து சுடு தண்ணி ஒரு கப் குடிச்சிருவேன். அதனால் ஹீட் வாட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு நான் அது ஒரு பக்கம் குடிச்சிட்டு உட்காண்ட்ருந்தேன். சைட் பை வந்து சிக்கனுமே நல்லா வெந்துருச்சு. ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்லியுமே ரெடி ஆயிடுச்சு. இட்லி ரெடி ஆகிறதுக்கு எல்லாம் தேவையானது ஆல்ரெடி மாவெல்லாம் நைட்டாக எடுத்து வச்சுருந்தேன். இட்லி மாவு ஊற்றிட்டேன். சுடு தண்ணி குடித்ததுக்கப்புறம் எனக்கு தண்ணி குடித்தோன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நான் நல்லா ஃபீல் பண்ணுவேன். எனக்கு தண்ணி குடித்தா தான் நல்லாயிருக்கும். காலையில் எழுந்திரிச்சு அதுவும் சுடு தண்ணி குடித்தா தான் ரொம்பவே பிடிக்கும். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஃபைனலாக நாட்டுக்கோழி குழம்பும் காலையில் டிஃபன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்லி ரெடி ஆயிடுச்சு. எனக்கு எதாவது கிரேவிங்ஸாக சாப்பிடணும் போல் இருந்துச்சு, என்னன்னே தெரியல, இனிப்பு சாப்பிடணும் போல் இருந்துச்சு. அதனால் நான் வந்து வீட்டில் ப்ரெட்டும் பன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஒரு க்ரீம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த க்ரீம் எடுத்து போட்டு ஃபைனலாக எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்று கொடுத்துட்டு நானும் ஒன்று சாப்பிட்டு இன்றைக்கி மார்னிங் ரொட்டீனை ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். அப்புறம் ஒரு கப் காஃபியும் குடித்தேன். இன்றைக்கி சண்டே மார்னிங் அவ்வளோதான் முடிஞ்சு. இன்றைக்கி மதியானம் வந்து லஞ்சுக்கு வந்து நான் வந்து அரிசி பருப்பு சாதம் வச்சுட்டு அப்புறம் கீரை பொரியல் பண்ணியிருந்தேன். காலையில் சாப்பிட்டு போட்ட பாத்திரம்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் கழுகி எல்லாம் கிச்சன்லாம் ரெடி பண்ணிவிட்டு குழந்தைங்க 2 பேருக்குமே ஓவர் ஹீட்டாக இருக்குன்னு அதனால நான் வந்து லெமன் ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருந்தேன். அப்புறம் நாளை காலையில் வந்து செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பம் செய்யலான்ட்டு கொஞ்சம் உளுந்து அரிசி எல்லாம் ஊற வச்சு தண்ணியில் வச்சுட்டேன். நான் வந்து ஆப்பத்துக்கு வந்து கொஞ்சம் பழைய சாப்பாடு இருக்கும் இல்லையா, அதை போட்டு செய்வேன். குழந்தைங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல இருக்குன்னு சொன்னாங்க. அதனால நான் ஆல்ரெடி க்ரீம் வந்து வச்சிருந்தேன் ஃப்ரிட்ஜில். அதை எடுத்துகிட்டு பன்னு இருந்துச்சு. ஸோ அதை ஸ்டஃப் பண்ணி நானும் சாப்பிட்டுட்டு குழந்தைங்களுக்கும் கொடுத்துட்டு இருந்தேன். ஃபைனலாக அரிசி பருப்பு சாதமும் கீரை பொரியலும் மதியானத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. சைட் பை வந்து கொஞ்சமாக நாம் வந்து முட்டை வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதனால முட்டையுமே கொஞ்சம் முட்டை வந்து பாத்திரத்தில் அவிக்க போட்டிருந்தேன். சைட் பை சைடு அந்த ஒர்க்கும் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் பாத்திரம் கழுகுறது, தண்ணி எடுக்கிறது எல்லா ஒர்க்குமே இன்னைக்கு முடிச்சுட்டேன். இன்னைக்கு சீக்கிரம் முட்டினே. கிச்சனில் ரொம்ப வெயிலாக இருக்குது, அதனால கிச்சனுக்குள்ளே அதிகமாக நிற்க முடியல. ஸோ மதியான வேலையை வந்து ஒரு 12 மணிக்கு முன்னாடியே முடிச்சு எல்லாமே ஹீட் பாக்ஸில் போட்டு அடைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப வெயிலோட தாக்கம் இல்லாமல் கிச்சனுக்குள்ளே நிற்கலாம். எனக்கு வந்து அதிகமாக கிச்சனில் இருக்கும். ஃபைனலாக இன்னைக்கு வீடியோ அவ்வளோதாங்க.